முடியாது. ஒரு மனுஷன் அதுக்கே அவ்வளவு நாள் ஆகும். 1 மாசம் 2 மாசம் முடிஞ்சிடும். அவ பார்த்தாங்க இவ்வளவு முடியாத கருத்து முடியாத கவலை நாங்க இருக்கிறோம்ல, அதுக்குத்தான் உண்டாக்குனது. 4444 உனக்கு முடியாதா? எங்கெல்ல ஒரு 25 பேரை கூட்டிட்டு போப்பா, நாங்க ஷேர் பண்ணிட்டு ஓதுவோம். நாங்களும் ஓதுனாளுக்கு தானே, நாங்க ஓதாத செலவாத்து நாரியாவா? நாங்க பண்ணாத பித்தலாட்டமா? பண்ணணும், எல்லாம் பண்ணணும். என்ன செய்வோம்? செலவாத்து நாரியாண்டவுன்னு ஏற்கனவே 4444 கொண்டக்கல்ல, அல்லது 4444 மொச்சக்கொட்டை, அல்லது 4444 புளியங்கொட்டான்னு ஏதாவது எண்ணி வச்சிருப்பாங்க முன்னாடி இருக்கும். அதை ஒவ்வொரு செலவாத்தை ஒதுக்கி எடுத்து போடணும். ஒவ்வொரு செலவாத்தை ஒதுக்கி என்ன செய்யணும்? எடுத்து போடணும். நாங்க என்ன செய்வோம்? பேசிக்கிட்டு எடுத்து போடுவோம், அல்லாஹும் ஒன்று எடுத்து போடுவோம், சல்லின்னு ஒன்று எடுத்து போடுவோம், சலாத்தன்னு ஒன்று எடுத்து போடுவோம், தாமன்னு ஒன்று எடுத்து போடுவோம். ஊரு செலவாத்து நிறைய ஒரு 50 காலி விடுவோம். அல்லாஹும் சல்லி சலாத்தன் காமிலத்தன் காசுக்கு தானே செய்யறோம், தொழில் தானங்க. தொழில் அவன் காசு தரவன் கவனிச்சா ஒழுங்கா பண்ணிட்டு இருப்போம். கவனிக்காட்டி என்ன செய்வோம்? 2 செங்கல் எடுத்து 4 செங்கல் அடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கதை தானே, அதே வேலைதான். இது ஒரு வியாபாரம், பிசினஸ். நேர்மையற்ற ஒரு வியாபாரம். செலவாத்தினாரியா நேர்மையான வியாபாரம் கூட இல்ல. நேர்மை இல்லாத ஒரு தொழிலா இருந்த காரணத்தினால இப்படிலாம் செய்வோம். பக்கத்துல வாங்க, என்னடா டீசர்ல வந்தா அதுக்கு 2 எடுத்துவோம். காப்பி வராம இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு 3 எடுத்து போட்டுவோம். செலவாத்து போது எடுத்து போட மாட்டோம். அப்ப இதெல்லாம் ஒரு வியாபாரம். இது போய் பணக்காரன் ஆக முடியுமா? சவுதி அரேபியால இது போதியா பணக்காரனா போயிருக்கிறான். அவன் எல்லாம் இதெல்லாம் செலவாத்தினாரியா பிடிச்சி விசா கேன்சல் பண்ணி அனுப்பி விட்டுருவான். ஆமா, நீங்க செலவாத்தினாரியா எழுந்த பேப்பரை கொண்டு போனீங்கன்னா இந்த பயங்கரமான சிறுக்கையான இங்க கொண்டு அவனுக்கு தாய்மொழி அர்த்தம் தெரியும். ஏன்னா செலவாத்தினாரோ நீங்க என்ன கேட்கறீங்க தெரியுமா? ரசூல்லா தான் நோயத்துக்கு வாங்குறீங்க, ரசூல்லா தான் கஷ்டத்தை போக்கு. ரசூல்லாவுக்கு துவா செய்யறான்னு சொன்னா செலவாத்துல, இவன் ரசூல்லாட்டே துவா செய்யறான். அந்த செலவாத்து நாரியாவில் என்ன பண்றான்? தன்கள் பிகள் உட்காந்துங்கிறான். அவங்களாலதான் கஷ்டங்கள் முடிச்சுகள் அவிழ்கின்றனங்கிறான். தன் பரிசுகள் குறப்புங்கிறான். கஷ்டங்கள் அவர்களால் விளைகின்றன சொல்றான். துக்குலாபிகள் ஹவாயிஜு, தேவைகள் அவர்களால் நிறைவு செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்றான். 4 பிகர் ரகாயிப்பு, நம்முடைய லட்சியங்கள் ஆசைகள் எல்லாம் அவர்களால் தான் அடைந்து கொள்ளப்படுகிறதுங்கிறான். இஸ்தஸ்கல் ஹமாமும் விவஜிகள் கரீம், அவங்க திருமுகத்தினாலதான் மழையே பெய்யுதுன்னு சொல்றான். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க. நான் செய்யறேன், என்னாலதான் பணம் வருது, என்னாலதான் செல்வம் வருது, என்னாலதான் மழை வருது சொன்னாங்களா? அப்ப அல்லாஹ்வுக்கு நிகராக அவங்களை ஆக்கி அவங்களை கண்டிச்சு அவங்களை விரும்பாத ஒரு காரியத்தை செலவாத்து நாரியா என்ற பேர்ல செஞ்சீங்கன்னா அவனுக்கு அர்த்தம் தெரிகிற காரணத்தினால தூக்கி கடாசிடுவான். இந்த செலவாத்து நாரியா புஸ்தகத்தையோ நீங்க வச்சுக்கிற சுபான மூலது புத்தகத்தை கொண்டு போனா ஆள் உள்ள போக முடியாது. இங்கிட்டு வரையா அதை தூக்கி போட்டு இங்க வரையா நீ சேர்ந்து போயிடுறான்னு கேட்டுவான். இதுதான் நடக்கும். அப்ப இந்த மாதிரியான செலவா இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தது பூரா நடக்கும். மூலுதுங்கிறீங்க, அது ரசூலுல்லாஹ் சொன்னதா? அவங்களுக்கு பிந்தி உண்டாக்குனது. 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியாங்கிறீங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதா? அவங்களுக்கு பிந்தி உண்டாக்குனது. எந்த வீட்டில் மந்திரிக்கப்படும், பேய் ஓட்டப்படும், நோய் ஓட்டப்படும் எழுதிக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதா? யாருக்கா பேய் ஓட்டினாங்களா? பேய் பிடிச்சாலும் கொண்டு வான்னு சொன்னாங்களா? பள்ளிகளை கட்டி போடுன்னு சொன்னாங்களா? நீங்களா வருமானத்துக்கு உண்டாக்கிட்டீங்க. அப்ப நோய்க்கு மருத்துவம் பார்க்க சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ததாவோ, மருத்துவம் செய்யுங்க. பையனலி குள்ளி தாயின் தவாவுன், எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது. அதிகபட்சமா ஆன்மீகமா ஏதாவது செய்ய நினைச்சீங்கன்னா குர்ஆனுடைய வசனங்களை ஓதி, சில வசனங்களை ஓதி அல்லாஹ்விடத்தில் நிவாரணம் தேடுங்கள். பிரார்த்தனையின் மூலமா நிவாரணம் தேடுங்கள். அடுத்து மருத்துவம் செய்யுங்க. நாங்க தாயத்து கொடுக்க சொன்னாங்களா? தகடு கொடுக்க சொன்னாங்களா? பிரேம் பண்ணி மாட்டி வியாபாரம் அதிகமாகும் சொல்லி மாட்டி வச்சிருக்கானே, அப்படி வியாபாரம் அதிகமாகிறது பிரேம் பண்ணி விற்கிறானே, அவன் பணக்காரன போயிருக்கணுமா இல்லையா? அவன் ஒன்னே 6 ரூபாய்க்கு தான் உன்கிட்ட கையேந்திட்டு இருக்கிறான். உன் கடையில வியாபாரத்தை அதிகமாக்குறதுக்கு பிரேம் பண்ணி தகடை செஞ்சு செம்புல ஒரு தகடு மாதிரி எடுத்து 3, 4, 40, 30 நம்பரா போட்டிருப்பாங்க. இந்த நம்பரை போட்டு இது மாட்டு ஓஹோண்டு போக முடியப்பா. நீ ஓஹோண்டு இல்லையே, நீ எங்கள்கிட்ட 11.5 ரூபாய்க்கு தானே கையெழுந்திட்டு இருக்கிற. கேட்டீங்களா? இந்த தகடு எழுதி தரக்கூடிய அஜர்த்துமார்கள் நிலை என்ன? அவங்களுக்கு கொடுக்கறவங்கள நீங்க இருக்கிறீங்க, வாங்குறவங்க அல்ல கண்ணுக்கு முன்னாடி புருவ காட்டுறான். அதுக்கு மேலே புரியாட்டி என்ன? கண்ணுக்கு முன்னாடி காட்டுறாங்க. செலவாத்து நிறைய ஓதுனா பணக்காரனா போலாங்கிறீங்க. ஓதுன அஜர்த்து ஒன்னே ஆளுக்கு தாளம் போடுறாரு. நீங்க நல்லா இருக்கிறீங்க. அவர்ல முதல் பணக்காரர் ஆயிருக்கணும். பூரியாம்பாத்தியாவனா பணக்காரன் ஆகணும்னு சொல்லி தந்தாரு. அவர் முதல்ல நினைச்சிருப்பாரு, முதல்ல நம்ம பணக்காரன் ஆகிக்கிறோம். இவங்க ஆகுறதுக்கு முந்தி நம்ம அவர் ஆயிருக்கணுமா இல்லையா? பூரியாம்பாத்தியாவில் பணக்காரன் ஆகுற அஜர்த்து பூரியாம் போதியா ஓதி அவர் பணக்காரனா போயிருக்கணும். காயத்துல பணக்காரன் ஆக முடியும்னு அவர் அதை செஞ்சு காட்டிருக்கணும். செஞ்சாரா? கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் பொறுப்பை காட்டுறான். அவங்க பிச்சைக்காரங்க நம்பாதே, அது பொய், பிராடு, ஏமாந்துறாதே, உழைச்சாதான் ரிஸ்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தரக்கூடிய ஒரு மார்க்கத்தில் என்ன பண்றோம்? தாயத்துங்கிறோம், தட்டுங்கிறோம், பேய்ங்கிறோம், மாயங்கிறோம், மந்திரங்கிறோம், தல்சமாத்துக்கிறோம். இதெல்லாம் ஆமிங்கிறோம். இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத பிராட் பித்தலாட்டம். இதெல்லாம் தான் அந்த எச்சரிக்கை. எனக்கு பிறகு ஹவுலுல் கௌசர்ல வரும்போது சட்டையை பிடிச்சி நிப்பாட்டுவாங்கன்னு சொல்றாங்களே,
இவர்கள்லாம் அதான் செய்தி வருவாங்க, எல்லாரையும் பார்க்கத்தான் போறோம். தாயத்து போட்டவன், தட்டி எழுதவன், மூலுக்கு வரவன், கத்த எல்லாம் வந்து நிப்பாங்க. ஹவுலுல் கௌசருக்கு ஓடி போய் இந்த தண்ணீரை குடிக்க நீங்கள் ஆசைப்பட்டால் தாயத்து பக்கம் தலை வைக்காதீங்க. தகட போகுது யாரை இடுப்புல இருந்து அறுத்தேறீங்கள். இதெல்லாம் ஒரு மனுஷன் எத்தனை பேர் நாங்க பண்ணிருக்க தாயத்தை பிச்சு பாரு. இப்ப நாகூர்ல விற்கிற தாயத்தை வாங்கிட்டு வரும், 50 வாங்கிட்டு வா. இங்க கூட நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். 50 தாயத்து வாங்கிட்டு வந்தா 25 தாயத்துல சினிமா டிக்கெட் இருக்கும், உள்ள 10 தாயத்துல டவுன் பஸ் டிக்கெட் இருக்கும். சிரிக்கிறீங்களா? ப்ரூவ் பண்ணி காட்டிருக்கிறோம் எத்தனை சபைகள்ல, மேடைகள்ல. லாட்டரி சீட்டு உள்ள சொல்லி வச்சிருப்பாங்க. பேப்பர் சிலதுல வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கடமை உணர்ச்சியோட தொழில் பண்றவன் நம்பர்களை வச்சிருப்பான். அவ கடமை உணர்ச்சியோட தொழில் பண்றான். சில நம்பர்களை எழுதி சுருட்டி உள்ள வச்சிருப்பான். இதுதான் நடக்கும். இதெல்லாம் நம்பிடாங்க. அப்ப எதுக்கு சொல்றோம் கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத நிறைய செய்திகள் அநியாயமா மார்க்கங்கிற பேர்ல நிறைய நாசமாக்கி வச்சிருக்கோம். ஒரு பெருநாள் தொழுகைக்கு பொம்பளைகளுக்கு உண்ட அனுமதி. உங்களை பெருநாள் தொழுகை விடுறாங்களா பெண்களை? நீங்க விடுறீங்க, எல்லா மக்களும் விடுறாங்களா? நாடு புறா உண்டா? கண்டிப்பா பெருநாள் தொழுகைக்கு வந்து ஆவணம்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருநாள் தொழுகை பொம்பளைக்கு இல்லைன்னு ஆக்கிட்டீங்க. தர்காவுக்கு மட்டும் பொம்பளை போகலாம். எதுக்கு போக கூடாது? அல்லாஹ் வணங்குறதுக்கு வரக்கூடாதான், பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. பள்ளிவாசல் யார் சொன்னா உங்களுக்கு? பள்ளிவாசல்ல எந்த பள்ளி அனுமதிக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய பள்ளியில அல்லாஹ் வணங்குறதுக்கு ஆம்பளைக்கு அனுமதி, பொம்பளைக்கு அனுமதி இல்லைன்னு செய்ய நீங்க யார்? உங்களுக்கு வழி வந்துச்சா? எல்லா பள்ளியிலும் சட்டம் இன்னைக்கு வந்தா விடுவீங்களா? விடலன்னா நீங்க அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்றீங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராக யுத்தம் செய்றீங்க. அப்ப என்ன பிரச்சனை கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் பள்ளிக்கு வந்தார்கள், 5 நாள் வந்தார்கள், தொழுது விட்டு செல்வார்கள். என்ன வித்தியா? பின்வரிசையில் நிற்பாங்க. முன்வரிசையில் ஆண்கள் நிற்பார்கள், பின்வரிசையில் நிற்பார்கள். ரசூலுல்லாஹ் கட்டளையை போட்டாங்க, லா தம்னு இமா அல்லாஹி அனில் மசாஜித். பள்ளிக்கு வருகிற பெண்களை நீங்கள் தடுக்க கூடாது, அது உங்களுக்கு உரிமை இருக்கிறது. கட்டாயம் கிடையாது. நமக்கு ஆம்பளை கட்டாயம், பொம்பளை கட்டாயப்படுத்தினா அவங்களுக்கு சிரமமா போயிடும். பிள்ளை கவனிக்கணும், வீட்டு வேலை இருக்கும், கண்டிப்பா வந்து அவங்களோட சிரமமா போயிடும். அவங்களுக்கு கட்டாயம் இல்லையே தவிர அந்த வசதி உண்டா, அனுமதி உண்டா? இல்ல. நிறைய டோட்டலா நாசமாக்கி வச்சுட்டோங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன எச்சரிக்கை பண்ணாங்களோ அவங்க சொன்னது மார்க்கம் கிடையாது. அஜத்து சொன்னா மார்க்கம், நான் சொன்னா மார்க்கம், நீங்க சொன்னா மார்க்கம், ஊர் வழக்கமெல்லாம் மார்க்கம், இப்படி எல்லாமே நம்மளா இஷ்டத்துக்கு உண்டாக்கி அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடுத்த எச்சரிக்கை. இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து இன்னொன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 எச்சரிக்கையாச்சு. ஒன்னு பிதஅத்துகள், ஈயாக்கும் முஹதசாத்தில், கடும் எச்சரிக்கை சொல்றாங்க. ஈயாக்கும் முஹதசாத்தில் உமூர், புதிதாக உருவாக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் எச்சரிக்கிறேன். இது மைக்கின் அர்த்தம் செய்யக்கூடாது, இபாதத் தீன். எதை சொல்லித்தர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்களோ அந்த விஷயத்துல தொழுவணுமா? கண்டுபிடிச்சலாம் தொழுவ இயலாது. அவங்க எப்படி தொழுதாங்கன்னு தேடி பார்க்கணும், அதன்படிதான் தொழுவணும். ஆராய்ச்சி பண்ணி நீங்க கண்ண மூடிட்டு சிந்திச்சு பாக்குறேன் வருமா, சிந்தனையில வருமா, இது எப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, திக்ர் செய்யறது, மறுமைக்கு நன்மைக்காக செய்யற எந்த காரியமா இருந்தாலும் சரி, அவங்க சொன்னாங்களா, அல்லாஹ் சொல்லி கொடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் மூலமா சொன்னாங்களான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க, ஈயாக்கும் முஹதசாத்தில் உமூர், புதிதாக உருவாக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் எச்சரிக்கிறேன். குல்ல முஹதசத்தின் பிதா, புதிதாக உருவாக்கப்பட்ட எல்லா காரியங்களுமே அனாச்சாரம். குல்ல பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு. குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும். நான் சொல்லாத ஒண்ணை நீங்க செஞ்சா நல்லதுன்னு எல்லாம் எடுக்க மாட்டான். வெள்ளடிச்சான்ல அந்த கதை தான். அதிக பிரசங்கித்தனம் எல்லாம் எடுத்துக்கிறவான தவிர என்ன செய்ய மாட்டான், நல்ல வேலை செஞ்சீங்க பாங்குல போய் அல்ஹம்து சூரா ஓதிட்டீங்களே அப்படிங்க மாட்டான், அறதான் கொடுப்பான்.